Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா கண்ணின் மணி போல காத்து 11 மாதங்கள் காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேலையிலே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நீர் காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் ஆராதிக்கும்படியான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசனத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே ஒவ்வொரு அம்சத்தையும் ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா முழு மனதோடு ஆராதிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா அதற்கு தடையாக இருக்கிறதான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இந்த வேளையில் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீக்கி போடும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தடைப்பட்ட எல்லா விசுவாச மக்களும் ஆண்டவரே குறித்த நேரத்துக்குள்ளாக வருவதற்குரிய எல்லா சூழ்நிலையிலும் அமைத்து தருவீராக ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இறுதி வரை நம்முடைய பிரசனத்தினாலே நிரப்பும். ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீர் உலாவுவீராக ஆண்டவரே. நம்முடைய செக்கினா மைமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் பாடல் குழுவினரையும் ஆண்டவரே இசை கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய இரத்த கோட்டைகளை முடி மறைத்து ஆண்டவரே ஆராதனை ஆவில நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு ஆண்டவரே சபை மக்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா ஒரு முழு இசைவோடு ஆண்டவரே அப்பா பாடி ஆராதிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் வாய்களை விரிவாய் திறந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாயின் கட்டுகளை எல்லாவற்றையும் நீர் அறுத்தறியும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சங்கீத பகுதியை ஆண்டவரே அப்பா ஆராதனை வேலையை ஆண்டவரே அறிவிப்பு பகுதியை காணிக்க பகுதியை ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே செய்தி இந்த தருகிறதான ஆண்டவரே உம்முடைய மகளை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் கேட்க ஆண்டவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு படி ஆண்டவரை வளருவதற்கு கிருபை செய்வீராக வழி நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஆராதனை முடிந்து நடக்கிறதான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து தாரும். எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா ஒழுங்கு கிரமமாய் நடப்பதற்குரிய கிருபைகளை தாரும், வழி நடத்தும் ஆண்டவரே. பொறுப்பாக இருக்கிறதான ஒவ்வொரு மக்களும் அதிலே ஆண்டவரே தங்கள் முழு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலத்தோடு ஆண்டவரே இயங்க கிருபை செய்வீராக வழி நடத்துவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மைமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இப்ப சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32. மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள்,
செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமென். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? நல்ல உற்சாகமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக கூட்டி சேர்த்தார். நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து இந்த ஆராதனையிலே தேவனை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்தார் அல்லவா? நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆராதனைக்கென்று அர்ப்பணிப்போமா? எல்லாரும் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கென்று அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே தேவனே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உங்களுடைய கரங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆராதனைக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனையிலே உங்களோட பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. உங்களோட மகிமை வெளிப்படட்டும் ராஜா. உங்களோட வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. உங்களோட பிரசன்னம் இந்த இடத்துல வரட்டும் ராஜா. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் நாங்களும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு தாங்க, உங்களோட மகிமை எங்களுக்கு தாங்க, உங்களோட வல்லமை எங்களுக்கு தாங்க. ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றுமே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பாஷாந்தரா கலபா ஓரி தரகல பாஷபா பாலா திகரபா திகரபல பாஷபல பாலா திகரகல பர திகல பாஷா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. பாலாபா. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆராதனையிலே தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும், தேவனுடைய மகிமை இறங்க வேண்டும், ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ரகலபா ஷபபா பாபா ஓரி தரகலபா ஷபபா பாலா திகல பரகல பாலா ஓரி இந்தரோகலோ போஷிகலோ போரோ திகலோ போரோ கோலோ போஷிகலோ போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆமென். எல்லாரும் நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் என்னோடு இருப்பதுக்காக நன்றின்னு சொல்றீங்களா? எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி, நீர் என்னோடு இருப்பதுக்காக நன்றி, நீர் இந்த இடத்துல உலாவதுக்காக நன்றி என்று எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனையின் ஆரம்பமாக இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ லா லா லா. பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னெல்லாம் சொல்லுதம்மா,
அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஓ லா 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 ஓ லா 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 உலக ஆசையெல்லாம் கொண்டோடு மறையுதம்மா உலக ஆசையெல்லாம் கொண்டோடு மறையுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஓ லா 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 ஓ லா 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 எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம் இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஓ லா 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 ஓ லா 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 இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னெல்லாம் தொழுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா என்னெல்லாம் தொழுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இரண்டாவது சரணத்தை நம்ம பாட போகிறோம் மறுபடியுமாக பகைமை கசப்பெல்லாம் பனி போல மறையுதம்மா நவம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்திருக்கிறோம் பகைமை கசப்பெல்லாம் என்ன செய்யணும் பனி போல மறையணுமா வேண்டாமா யாருக்கெல்லாம் யார் மேலே எல்லாம் கசப்பு இருக்குதோ பகைமை இருக்குதோ எல்லாவற்றையும் இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் நம்ம பாடினது பெருசில்லை பாடுகிறது பெருசில்லை அவ்வளோ கசப்பு நம்ம மனசில் வச்சுட்டு மற்றவர்களோடு நம்ம ரொம்ப மனக்கசப்போடு வாழ்ந்துட்டு நம்ம பாடின இந்த பாட்டுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆண்டவர் நம்ம பாடலை அங்கீகரிக்க மாட்டார், ஒரு நாளும் நம்ம பாடலை அங்கீகரிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா பகைமை கசப்பு எல்லாம் நம்ம உள்ளத்தை விட்டு ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இது நான் பாடும்பொழுது ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு நம்ம பாடுவோமா? பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம்.
பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ லா 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 ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பகைமை கசப்பு எல்லாவற்றையும் நீ மாற்றி போடுவீராக. உமக்கு உகந்தவர் ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹalleluya. ஓ ரேதரகல வஷபல பல ரேதரபல பல ஹalleluya, ரேதரகல வஷபல பல திகர பல பல ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பாபா 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 ஓ ரேதரகல வஷபல பல திகல பல 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 ஹalleluya, ரேதரகல வஷபல பல திகல பல பல ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு இல்லையே. ஹalleluya. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே.
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறு ஒன்றை செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 11 மாதம் நமது வாழ்க்கையில் அநேக கெட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம், நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம். நல்ல காரியங்கள் நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்கள், கெட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கே நீங்கள் மறந்து விடுங்கள். முந்தினதை எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம், பூர்வமானது எதுவுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மேலானதை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம பயமில்லாமல் ஆண்டவரோட சமூகத்திலே அவரை நாடி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னதாக நாம் வேறு ஒன்றை வளர வேண்டுமானால் பழைய காரியங்களை எல்லாவற்றையும் நாம் மறந்து விட்டு ஆண்டவரோட சமூகத்திலே நாம் மனம் திறந்து அவரோடு நாம் பேச வேண்டும். அந்த சரணத்தை மறுபடியும் நாம் பாடும் பொழுது நம்முடைய
மனதில் இருக்கிற எல்லா கவலையான காரியங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், பிரச்சனையக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு இந்த கால வேளையிலே இந்த மறுபடியுமாக இந்த சரணத்தை நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? இறுக்கமான முகத்தோடு யாரும் தயவு செய்து ஆராதனை செய்ய வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமாக பாடுவோம். நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் இருக்கும் பொழுது நமக்கு பயம் வேண்டாம். நமக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் இந்த கால வேளையில ஆண்டவர் பரிபூர்ணமாக மாற்றும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். எந்த விதமான பயமும் நமக்குள்ள இருக்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு பயமே தேவையில்லை. ஹல்லேலூயா. நாம் அறிந்து காணப்படுகிற பயங்கள், நமக்கு அறியாத காணப்படுகிற பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் இந்த கால வேளையிலே ஆண்டவர் அடியோடு மாற்றும்படியாக, அடியோடு மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. பாஷாந்தரகலபரபலப. எல்லா பயத்தின் ஆவியை நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையிலே முறியடித்து ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் சார்பில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பயமில்லை ராஜா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு பயமில்லை ராஜா. ஹல்லேலூயா. பாஷாந்தரகலபரபலப. ஓரிதரகலப ஷபலபல திகரபலபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயில இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவோமா? பயமில்லாமல் நாம் வாழணும், தேவனை துதிக்க வேண்டும். பயமில்லாமல் நாம் வாழணும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஓ இந்த கால வேளையிலே பயத்தை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாஷாந்தரகலபலபலப. ஓரி தரகலபலபலபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு அநேகருக்கு அநேக காரியங்களை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், பொருளாதாரத்தை குறித்து பயம். நாம் எப்போ நாம் பயப்படுகிறோம்? உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இல்லை என்று நீங்கள் நினைச்சா தான் பயம். கர்த்தர் உங்களோட உள்ளத்தில் வாசம் செய்தால் நீங்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து வாழ்வோம். நாம் அவரை சார்ந்து வாழும் பொழுது பயத்துக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே உங்களில் யாருக்காலும் எந்த விதமான பயம் இருந்தாலும் நீங்கள் உங்களை கரங்களை நெஞ்சில் வைத்து கொண்டு ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியை நீ இந்த இடத்துல மாற்றுங்க என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? இரு கரங்களை உங்கள் நெஞ்சத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்தை மறந்து விட்டு ஜெபம் பண்ணுங்க. பயம் என்று சொல்றது அது பிசாசு கொண்டு வருகிற அவனோட தந்திரம். எல்லா பயத்தின் ஆவியையும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுவாராக.
எல்லா பயத்தின் ஆவியை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுவாராக. எல்லா பயத்தின் ஆவியை ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுவாராக. ஹல்லேலூயா. தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா ஆவிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த கால வேளையிலே அப்புறப்படுத்துகிறோம் ராஜா, அதமாக்குகிறோம் ராஜா. மக்களோட வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த வல்லமையின் கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே வேரோடு ஆண்டவரே பிடுங்கி நாங்கள் எரிகிறோம் சுவாமி. ஓ ராபா பாலா தீகாலா பாஷாபாலா பாலா தீகாலா பாலாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லா பயம் உங்களுக்கு போயிச்சா? பயம் போனவங்கெல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்துங்க தேவனுக்கு நேராக. என்னோட பயம் இல்லை. பயம் இருக்கிறவங்க கை உயர்த்த கூடாது. பயம் இல்லாதவங்க இந்த நேரத்தில் ஆண்டவரோட என்னோட பயம் எல்லாம் மாற்றினாருன்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் 2 கரங்களையும் தேவனுக்கு முன்பதாக உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா பயம் ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் செல்வம் தேவை? செல்வம், செழிப்பு, பணம், காசு ஒருத்தவங்க மட்டும்தான் கை தூக்கிருக்காங்க. நீங்க எல்லாரும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்காக ரொம்ப நாங்க சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வத்துக்கு ஒரே ஒரு வழி, இயேசுதான் செல்வம். ஆமென். இயேசு செல்வமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில செல்வம் வரும், செழிப்பு வரும். செல்வத்தை நீங்க வெளியிலே அகற்றி விட்டுட்டு நம்மளா செல்வம் தேடி போனா செல்வம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வம், செழிப்பு எல்லாமே நம்ம ஆண்டவரிடத்துல தான் இருக்குது. எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. நம்ம உற்சாகமாக பாடுவோமா? இயேசு என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், அவரே போல ஒப்பற்ற செல்வம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உற்சாகமாக பாடுவோமா? இயேசு என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், விலையேற பெற்ற திரு ரத்தம், எனக்கு ஜீவன் சொத்து சுகம். விலையேற பெற்ற திரு ரத்தம், எனக்கு ஜீவன் சொத்து சுகம். தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா. போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா. எல்லையில்லா அன்பு இயேசு, எங்குதையா மனசு இயேசு. ஓ எல்லையில்லா அன்பு இயேசு, எங்குதையா மனசு இயேசு. போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா. போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா. இயேசு என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், விலையேற பெற்ற திரு ரத்தம், எனக்கு ஜீவன் சொத்து சுகம். விலையேற பெற்ற திரு ரத்தம், எனக்கு ஜீவன் சொத்து சுகம். தேடி வந்த தெய்வம் இயேசு, தேற்றும் நல்ல நண்பன் இயேசு. தேடி
தேடி வந்த தெய்வம் இயேசு இயேசு தேற்றும் நல்ல நண்பன் இயேசு போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா 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 இயேசு என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் விலையேற பெற்ற திரு ரத்தம் எனக்கு ஜீவன் சொத்து சுகம் விலையேற பெற்ற திரு ரத்தம் எனக்கு ஜீவன் சொத்து சுகம் மன்னாதி மன்னன் இயேசு மன்னித்து மறப்பவர் இயேசு மன்னாதி மன்னன் இயேசு மன்னித்து மறப்பார் இயேசு போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா போடு தாளம் போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா போடு தாளம் பாடு ராகம் ஆடு நடனம் அல்லேலூயா இயேசு என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம் விலையேற பெற்ற திரு ரத்தம் எனக்கு ஜீவன் சொத்து சுகம் 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 ஹalleluya ஆண்டவரோட விலையேறப்பட்ட இரத்தம் தான் நமக்கு சொத்து சுகம் எல்லாம் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. அவரோட இரத்தத்தை நமக்கு தந்து விலையேறப்பட்ட நம் இரத்தத்தை அவர் நமக்காக தந்து நம்ம எல்லாம் அவர் மீட்டெடுத்து இருக்கிறார் ஹalleluya ஹalleluya. எல்லா சொத்தோட ஆண்டவரோட திரு இரத்தம் தான் நமக்கு சொத்து சுகம் எல்லாம் ஆமென். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. நல்ல கால வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலகீனங்களையும் நீ மாற்றுங்க என்று சொல்லி யாரெல்லாம் இங்கே பலகீனத்தோட நீங்க நிக்கிறீங்களோ ஆண்டவரே நோக்கி எந்த விதமான பலகீனமாயிருந்தாலும் எந்த சரீரத்திலே உங்களுக்கு எந்த விதமான உபாதைகளாயிருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா ஒரு சில நிமிடங்கள் உங்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஹalleluya 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 ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாங்க நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஆயுஷ் நாட்களை கூடுதலாக தாங்க ஆண்டவரே சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களை நீ மாற்றும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே நீ எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக ஓ ராபா சந்தரா கலபா ராபா லாபா ஓ ரீதாரா கலபா ஷபாலா பாலா தீகாரா பாலா பாலா கரபா எல்லாரும் ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் தேவனோட பேசி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஹalleluya 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 ஒரு விடுதலை நேரமாக இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை நேரமாக இருக்கிறது தேவனிடத்திலே விடுதலை பெற்றுக் கொள்வோம் தேவனிடத்திலே விடுதலை பெற்றுக் கொள்வோம் ஹalleluya ரபா சந்தர கலபா ரபா லபா தி கலபா ரபா ஓரிந்தர கலபா ஷபபா பபா தி கலபா கலபா ஹalleluya கலபா ஷபபா பபா தி கலபா லபா ஹalleluya ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே Oh, thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah.
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே துதிக்கிறோம், பரிசுத்தாவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, விடுதலையின் நாயகனே, விடுதலையின் நாயகனே, விடுவிப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, hallelujah. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, nothing is too difficult for thee. Great and mighty God, great and counsel and mighty indeed. Nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தானே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் நல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. 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 எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. சத்தமாய் 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 ரெண்டு கரங்களையும் உயர்த்தி உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடும். சத்தமா சொல்லுங்க, உம்மால் எல்லாம் ஆகும் சொல்லுங்க. என்னால் முடியாதெல்லாம் உம்மால் ஆகும் சொல்லுங்க. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே சொல்லுங்க. என்னால் ஆகாது உம்மால் கூடும் ஆண்டவரே சொல்லுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நல்ல சத்தமா அறிக்கை செய்யுங்க.
தேவனால் எல்லாம் கூட நல்ல சத்தமா சொல்லுங்க. மைக் வச்சிருக்கிறவங்க நல்ல சத்தமா சொல்லுங்க. உம்மால எல்லாம் கூடும் சொல்லுங்க. ஹalleluya. உம்மால எல்லாம் கூடும். உம்மால எல்லாம் கூடும். ஆண்டவரே அதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலோ அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆண்டவரே துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தே. கர உயர்த்தி சொல்லுங்க. எல்லாருமே சத்தமாக ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்கலாம். நம் மத்தியில் சிஸ்டர் உஷா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த டைம்க்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். இசப்பா, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி சித்தம் வைத்திருக்கீங்களோ எங்களிடத்துல நீங்கள் பேசுங்கப்பா. இசப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த வார்த்தைக்கு. அப்பா, நீங்கள் எங்ககிட்ட என்ன மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறீங்களோ தகப்பனே, எந்த காரியத்தை எங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்களோ தகப்பனே, அதை எங்கள் செவிகள் இந்த நேரத்தில் கேட்கட்டும் அப்பா. அதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபைகளையும் பலத்தையும் இன்னும் அதிகமாய் கத்த தருவீராக. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்களும் கேட்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு டே இன் அ கிறிஸ்டியன்ஸ் லைஃப். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லையா, ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக இருக்கிறோம். ஒரு பேசிக்காக ஆண்டவர் முதல் யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டது? சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா எங்கனாலும் போகும், பார்த்துருக்கீங்களா? டே இன் மை லைஃப், DIML அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு டே இன் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஸோ தன் ஆவியை அடக்காத மனுஷன் அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் பண்ணப்படாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பானா, மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருப்பான். அவன் ஒரு பட்டணம் தான், அவன் ஒரு சிட்டி தான். அந்த சிட்டிக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது, அந்த சிட்டியில் நிறைய பணம் புரளலாம், அந்த சிட்டி நிறைய பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், அங்கே நிறைய பேத்துக்கு கல்வி கொடுக்கப்படலாம், மருத்துவம் கொடுக்கப்படலாம், இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அந்த பட்டணத்தில் இருக்கலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட பட்டணமாக இருக்குமா? மதில் இடிந்த, ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத ஒரு வாளாதான் எப்படி பண்ணுமா இருக்கும். அப்போ அது என்ன பண்ணாது, நீடித்த நாட்களாய் அதில் இருக்கிற நன்மைகள் தொடர்ந்து காணப்பட முடியாது. ஸோ ஒரு கிறிஸ்டியனோட லைஃப் ஒரு டிசிப்ளினா இல்லை அப்படின்னா எப்படி இருக்காது?
ஒரு ப்ரொடெக்டடா ஆண்டவருடைய கவர்னன்ஸுக்கு கீழே, ஆண்டவர் வழி நடத்துதலுக்கு கீழே என்ன பண்ணாது இருக்காது. அப்போ ஒரு கிறிஸ்டியனோட லைஃப் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு பேசிக் கிறிஸ்டியன் டிசிப்ளின்ல இருந்து என்ன பண்ணணும், ஆரம்பிக்கப்படணும். அப்போ யாரோட லைஃபோ எப்படியோ இருக்கலாம், ஆனா உங்களோட லைஃபும் என்னோட முதல்ல வேதத்தின் படி இதுதான் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுது இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் மனுஷனா இருந்தாலும் சரி, காலையில என்ன நடக்கும்? தூக்கத்துல இருந்து எழுந்திருப்போம். எழுந்த உடனே ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஜெபத்துக்கு பேரு நம்ம நிறைய தடவை நிறைய மெடிடேஷன்ல நம்ம திரும்ப கேட்டுட்டே இருக்கோம், குவையட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரும் நானும் தனியா இருக்கிற ஒரு நேரம், அவர் சத்தம் கேட்கிற அந்த அமைதியான நேரம், அதை தான் நம்ம குவையட் டைம் என்று சொல்லுகிறோம். எடுத்து வாசிங்க சங்கீதம் 5:3. ஏன் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், ஏன் காலையில தான் ப்ரேயர் பண்ணோம், ஏன் நைட் ப்ரேயர் பண்ணக்கூடாது? நைட் ப்ரேயர் பண்ணலாம். சிலர் நைட் பர்சனாக இருக்கலாம், அவங்க நைட் ப்ரேயர் பண்ணுவாங்க. என்னதான் நைட் பர்சனாக இருந்து நைட்டு ப்ரேயர் பண்ணாலும் காலையில் ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு தனி சுகமே. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ட்ரை பண்ணாட்டியும் நைட் பர்சனா இருந்தா கூட இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கும்படி நீங்க இந்த நேரத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் காலையில் எந்திரிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 5:3. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை என்ன பண்ணுவீங்க? கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே உமக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன்? ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஸோ இந்த காலையில நேரம் என்ன அப்படின்னா, அந்த டேவோட பவர் பூஸ்டர் அந்த காலையில தாங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய ஒருவேளை அனுபவித்துட்டு இருக்கலாம், சில நாள் நம்ம மிஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இந்த மெடிடேஷன்ல நம்ம கேட்க போற சகல காரியத்தையும் கர்த்தர் செய்ய நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்னும் இந்த குளிர்காலம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லி தோணும், இன்னும் நல்லா ஜாலியாக கோசியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனாலும் இந்த ஜெப நேரத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்ல காலையில ஆரம்பிக்கும் போது குவையட் டைம் இஸ் மஸ்ட். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஜெபிக்கணும், இந்த நாளை அர்ப்பணிக்கணும். நிறைய நேரம் நம்ம பெட்டிஷன் லிஸ்ட் போடுற மாதிரி லிஸ்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லை, நம்ம அவரோட சத்தத்தை என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் திரும்ப நம்ம ஒரு டைரி ஒன்று மெயின்டைன் பண்ணணும். நம்ம எல்லாரும் இந்த அட்லீஸ்ட் நாளைக்கு 1ஆம் தேதி புது மாதம் ஆரம்பிக்க போது, இன்னையில் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்படியே அது புது வருஷத்தில் ப்ராக்டிஸாக மாறிவிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டைரியில் நீங்கள் என்ன மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு அன்னைக்கு என்ன புரிஞ்சது, நீங்கள் வாசிச்சதுலேருந்து எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, சின்னதாக உங்களுக்கு புரிஞ்சது மாதிரி எழுதி வைங்க. அன்னைக்கு ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த டேவை நீங்கள் காலையில் நேரத்தில் பிளான் பண்ணுங்க. எப்படியெல்லாம் அந்த டே நம்ம செய்ய போகிறோம், எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்ம முடிக்கணும். சில காரியம் எப்படி இருக்குன்னா, நம்மளால் ரீச் பண்ண முடியாத டார்கெட்டாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட அந்த அன்னைக்கு சொல்லுங்கள், இதை நான் செய்யணும், இதை நான் செய்து முடிக்கணும், கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய நாட்களில் முதல்ல இருக்க வேண்டிய காரியம் என்ன? குவையட் டைம், ப்ரேயர் டைம், ஒரு அமைதியான நேரம், கர்த்தருக்கும் உங்களுக்குமான ஒரு நேரம். இரண்டாவது, ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிப்போம், எந்திரிச்சதுக்கப்புறம் சமைப்போம், எல்லாம் பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம், எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? வேலைக்காக கடந்து செல்வோம். வேலைக்கு போகாதவங்களுக்கும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும், அதுவும் வேலை தான் இல்லையா? ஸோ அந்த வேலைக்கா. ஸோ இரண்டாவது, நம்ம வேலை ஸ்தலம். வேலை ஸ்தலத்தில் வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் செய்கிற வேலையெல்லாம் கிரேஸ்ஃபுல்லாக செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? கிரேஸ்ஃபுல்லாக. ஸோ எடுத்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 16:14. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவது. அன்போடே செய்ய கடவது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சில நேரத்தில் அவசரப்பட்டு செய்கிறோம்னு சொல்லிட்டு எப்படி செய்வோம்? தடால் அப்படி இப்படி உடைச்சு சின்னாபின்னமாக்கி அதாவது நம்ம செய்கிற வேலையை பார்த்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ அடுத்தது என்ன நடக்குமோ. அப்படி இல்லாமல் நம்ம எல்லா காரியங்களையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்போடே செய்யணுமா, ஒரு கிரேஷியஸாக செய்யணுமா. நம்ம செய்கிற வேலையை பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது என்ன அழகாக செய்கிறாங்க, எவ்வளோ டென்ஷனே இல்லாமல் செய்கிறாங்க, அந்த வேலையை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? செய்வேன்.
நம்ம வேலை ஸ்தலத்தில் நிறைய நேரம் மக்களை போட்டு நம்ம சுற்றி இருக்கிற ஆட்களை அப்படியே விடுறதும் கோபப்படுறதும் நம்ம வேலையில் அந்த கோபத்தை காட்டுறதும் அதனால நம்ம வேலை சொதப்படும் நிறைய நேரத்தில் காணப்படும் இருக்கா. நம்மளுடைய கோபத்தை எல்லாத்தையும் எதில் காட்டணும்னா நம்மளோட இன்டென்சிட்டி ஆஃப் த ஒர்க், அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுல காட்ட வேண்டுமே தவிர மற்ற பீப்புள் மேலே ஃபெலோ கலீக்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய கோபத்தை காட்டக்கூடாது. இப்போ மோசேவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 25 லட்சம் பேரை கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா மனைவிமார்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா குறைஞ்சது அது போக ஆடு மாடு எல்லாம் இருக்கு. அத்தனை பேர்த்தையும் நடத்திட்டு வர ஒரு லீடர். அத்தனை பேரும் அந்த ஜனங்கள் வேற எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, முறுமுறுத்துட்டே இருக்காங்க, கோபத்தை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் மோசே என்னைக்காவது அந்த கத்தி விட்டாருன்னு சொல்லி பைபிளில் பார்க்குறோமா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நாங்கள் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே எங்கே வழி இருக்கு, எங்களுக்கு அங்கே அடக்கம் பண்ணுறக்கு இடம் இல்லைன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்களா, எல்லாம் கத்துறாங்க. மோசே எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க தெரியுமா பண்ணாரு, ஆக்ஷன்ல காட்டினார். அவர் கையில இருக்கிற அந்த கோலை வசனம் சொல்லும் ஓங்கி அடித்தார், ஓங்கி நீட்டினார் சொல்லிட்டு இருக்கும். அவரோட கோபத்தை எதுல காட்டுறாரு, கத்தர் இதுதான் உன் வேலைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வேலையை சீக்கிரப்படுத்துறதுல தான் காட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்மளும் நம்ம கோபத்தை எதுல காட்டணும்னா நம்ம வேலையை மற்றவங்க நம்மளுக்கு எதிராக ஏதாவது செய்கிறாங்களா, நீ சரியாக செய்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதை பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறதுல தான் காட்ட வேண்டுமே தவிர நம்ம மற்றவங்க இடத்துல அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. சில நேரத்தில் நம்மளுக்கு ஏன் நம்ம வேலையில் கிரேஸ்ஃபுல்லாக செய்கிறது இல்லைன்னா நம்ம வேலையை பிடிக்காமல் செய்வோம். ஓகேங்களா? பிடிச்சு செய்யும் போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இஷ்டப்பட்டு அமைதியாக பொறுமையாக செய்வோம். பிடிக்காத வேலையை செய்யும் போது எல்லா கோபத்தையும் அந்த வேலையில் தான் என்ன பண்ணுவோம், காட்டும். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க்கில் முடிக்க வேண்டிய டார்கெட்டை நம்ம என்ன பண்ணவே மாட்டோம், முடிக்கவே மாட்டோம். அதுதான் வசனம் இன்னொரு இடத்துல எடுத்து வாசிப்போமா? கொலோசையர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கே என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும், நீங்க வீட்ல இருந்து சில நேரத்துல வேலை செய்யலாம், நீங்க வெளியில போய் ஆபீஸ்ல செய்யலாம், கஷ்டமான லேபர் ஒர்க்கா இருக்கலாம். என்ன செய்தாலும் நீங்க சின்ன பிள்ளைங்க படிக்கிற வேலையை செய்யலாம். படிக்கிறது யாருக்கு தான் பிடிச்சு படிக்கிறாங்க, இந்த வயசுல பிடிக்காதுதான். அதை முடிக்கும் போதுதான் அதனுடைய பலனை நம்ம பூரணமாய் அனுபவிக்க முடியும். அதை நம்ம இதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, இதை நான் மனப்பூர்வமா என்ன பண்ணணுமா செய்யணும். நீங்க உங்களுக்காக செய்யாதீங்க, உங்களோட பாஸுக்காக செய்யாதீங்க, குழந்தைங்க உங்க டீச்சர்ஸ்க்காக செய்யாதீங்க, உங்க பேரண்ட்ஸ்க்காக செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஒரு ஐடி ஜாப் பண்றீங்க, அதை யாருக்காக செய்யுங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இந்த வேலையில நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் கர்த்தருக்கென்று செய்யும் போது நான் எப்படி செய்வேன்னா ஒரு இன்வால்மெண்டோட அந்த ஒர்க்கை பண்ணுவேன். புரியுது? அதுல நான் என்ன இன்வால்வ் பண்ணி அதை எனக்கு பிடித்து நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலருக்கு என்ன எப்படி இன்னும் குழப்பமா இருக்குன்னா, இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது தானா, இந்த வேலை ஏன் இன்வால்வ் எல்லாம் ஏன் இப்படி பிடிக்காம பண்றீங்க அப்படின்னா, ஏதோ கிடைச்ச வேலையை பண்றேன், எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வச்ச இடமாட்டே தெரியல அப்படின்னு அடுத்த கேள்வி சொல்லுவோம். ஞாபகம் ஏதாவது கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா சிச்சுவேஷன், நான் ஏதோ போயிட்டு இருக்கேன், மற்றபடி இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் குறிச்ச இடமாட்டே எனக்கு தெரியல. அப்படி ஒரு டைனமால நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். எடுத்து வாசிங்களேன், வசனம் அதை தான் சொல்லுகிறது. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், பாருங்க, இஷ்டத்துக்கு என்னத்தையோ செஞ்சுட்டு மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நான் செய்யற வேலை கர்த்தர் கொடுத்த வேலை இல்ல, நான் செய்யற வேலை ஆண்டவருக்கு பிடிச்ச வேலை இல்ல, இது ஆண்டவர் எனக்கு வச்ச வேலை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைப்பீர்கள். ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது உங்க சித்தம் தானா, இது உங்க சித்தமா இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிக்கலனா கூட நீங்க ஆண்டவர்கிட்ட அடுத்த பிரேயர் பண்ணும், இதை அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. என்ன சொல்லி கேட்க வேண்டும், வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும். எனக்கு இந்த சூழ்நிலையை, எனக்கு இந்த வேலையை அக்செப்ட் பண்ணி உதவி செய்யுங்க, இதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற நீங்களும் நானும் அதை தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை நம்ம அக்செப்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன வரும், இன்வால்வ்மெண்ட் வரும். அதை விரும்பி செய்வோம், அன்போடு செய்வோம், கிரேஷியஸாய் செய்து முடிப்போம்.
ஹல்லேலூயா. அதை எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல, அது எனக்கு கரெக்டாக போக முடியல அப்படின்னா கேளுங்க, எனக்கு இதில் அழகாக செய்யறதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எனக்கு கொடுத்துருக்க வேலை பெருசா இருக்கு, இதை என்னால் முடியாது, ஆனால் அதுக்குரிய கிரேஸ் என்ன பண்ணுங்க நீங்க தாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், குவைட் டைம் காலையில ஆரம்பிக்கும் போது ஜெபிங்க, கஷ்டமான டார்கெட்ஸ் எல்லாம் காலையிலேயே ஆண்டவர்கிட்ட சம்பாஷணை பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்தது நம்ம வேலையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எடுத்து வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 9:4. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. ஓகே, சோ பைபிள் அடுத்தது நமக்கு என்ன சொல்ல கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்மளுடைய வேலையில நம்ம உண்மையும் மன உத்தமமாய் என்ன பண்ண வேண்டும் இருக்கு. நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரி சூழ்நிலை வரலாம், நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் அது லூப் ஹோல்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் நம்மளால ஏமாற்ற முடியும், நமக்கு அங்க அந்த இடத்துல வேலை செய்யறவங்க ஆகிய உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தாம அந்த இடத்துலையும் நான் கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தேவ கிருபை தேவை. ஹல்லேலூயா. மோசே அவ்வளோ பெரிய லீடர், 25 லட்சம் பேத்தை நடத்திட்டு போறாரு. பைபிள் அவரை குறித்து ஒரு அழகான சாட்சி ஆண்டவர் இடுகிறார். என்னன்ட்டு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி ஒரு வாசகத்தை சொல்ல முடியுமா? என் பிள்ளைக்கு ஏமாத்துறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, என் பிள்ளைக்கு இந்த இடத்துல ஓட்டை இருக்கு, இந்த இதுல பண்ணாட்டி எனக்கு ப்ராப்ளம் வராதுன்ட்டு தெரியும். ஆனாலும் அந்த ஏமாற்று வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வேலையில ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கும் போது உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சிலதுலலாம் ஏமாத்தி தான் செய்யணுங்கிற மாதிரியே ஒரு கோட்பாடை வச்சிருப்பாங்க. அதுல கூட நம்ம உண்மையா இருக்க என்ன பண்ணணும், ட்ரை பண்ணும். அப்படி உண்மையா இருந்தால் நம்ம ஏமாந்த கோலி இல்லை. அப்படி உண்மையா இருக்கும் போது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வேலையில் என்ன பண்ணணும் தெரியுமா? மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம சொல்றது, நம்ம ஏற்கனவே சில நேரத்தில் கேட்டிருக்கோம், பெயரை வைத்து இவங்க கிறிஸ்தவர்கள் என்று ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, நம்மளுடைய செயல்களை வைத்து இவர்கள் ஒரு கிறிஸ்டியன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பேச்சை வைத்து, நம்மளுடைய நடக்கையை வைத்து, நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்தை வைத்து அவங்க தெரிஞ்சுக்கணும், இவங்க மற்றவர்களை போல இல்லை, இவங்க ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனம், இவங்க இயேசுவை பின்பற்றுகிற ஜனம் சொல்லிட்டு நம்ம லைஃப் ஷுட் ப்ரொஜெக்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன், மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்னாடி என்ன பண்ண கடவுது, பிரகாசிக்க கடவுது. ஸோ இவங்க வந்தாவே ஏமாத்தி தான் இந்த வேலையை செய்ய வைப்பாங்க, இப்படி பிரகாசிக்கலாமா? இல்லை, இவங்க வந்தாவே எல்லாமே கரெக்டாக தான், நேராக தான் போகும். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்களா, இந்த கடையில் கலப்படம் வச்சு விற்க மாட்டாங்க, இவங்க கிட்ட போனாவே கரெக்டாக தான் இருக்கும், இவங்க கிட்ட போனாவே ஏமாற்ற மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோமா? இல்லாட்டி நம்மளை பார்த்தா பீப்புள் வேற மாதிரி யோசிக்க நம்ம வைக்கிறோமா? இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும், நம்ம யாரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும், இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஆண்டவரை ஷேர் பண்ணுறதுக்கு, காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எப்போ தெரியுமா? நம்ம ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. ஹல்லேலூயா. நம் வேலையை கிரேஸ்ஃபுல்லாக செய்ய முடியும், நம்ம வேலையை உண்மையாக செய்யும் போது மட்டும்தான் அது காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்குமே தவிர, இல்லாட்டி நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன்னா அவங்க நம்மளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பார்கள். ஹல்லேலூயா. நானே சரியில்லாமல் இருந்துட்டு நீங்கள் என் கூட சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் என்ன மாதிரி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடும், ஏன் நானும் ஒன்ன மாதிரி மாறவா அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரியெல்லாம் முன்னாடி எப்படி இருக்கணுமோ, டூ எவ்ரிதிங் கிரேஸ்ஃபுல்லி, டூ எவ்ரிதிங் வித் இன்டெகிரிட்டி, டூ எவ்ரிதிங் வித் காட்ஸ் லவ் அண்ட் ப்ராஜெக்ட் ஜீசஸ். இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், மற்றவர்கள் நம் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அவங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையும் காமா குவைட்டா இந்த இடத்த நீங்க கிராஸ் பண்ணி போகிறீங்க, உங்ககிட்ட நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்படியாய் ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது வேலை முடிச்சாச்சு, இப்போ என்ன டைம் வந்துடும், ஈவினிங் வந்துடும், திருப்பி வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன நடக்கும்,
ஸோ இதில் ஒரு முக்கியமான டே ருட்டீன் இருக்குது. என்னன்னா நம்மளோட ஹெல்த் கேர். அடுத்தது என்னது? ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்லாம் ஆண்டவரோட வசனத்துக்குள்ளே வருமானா? ஆமாம், ரொம்ப முக்கியமாக வருகிறது. எடுத்து 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? உங்களோட சரீரம் யார் தங்குற ஆலயமா இருக்கான்? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் தங்குற ஒரு டெம்பிளா இருக்குங்க. நம்ம நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆள் வர்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆட்கள் வர்றாங்க அப்படின்னா எவ்வளோ கிளீன் பண்ணுவோம், எவ்வளோ அதாவது அவங்க எல்லாம் என்ன அங்கெல்லாம் வந்து டஸ்ட்டை பார்க்கவா போறாங்க, ஆனா நம்ம கிளீன் பண்ணுவோமா? எந்த மூலையிலலாம் அழுக்கு இருக்கோ அது வரைக்கும் பார்த்திராத சுத்தத்தை நம்ம வீடு பார்க்கும். எஸ் ஆர் நோ? ஆமா. ஸோ நம்ம உடம்புல பரிசுத்த ஆவியானவருங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர், அவர் நம்ம உள்ளத்துல தங்குறார் அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்துல தங்குறார் அப்படின்னா, அந்த சரீரத்தை நம்ம பத்திரமா பார்த்து கொள்ளணுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஸோ ஹெல்த் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் நம்ம இருக்கும்போது நம்ம மீலை கரெக்டாக பிளான் பண்ணணும், நம்ம உணவை கரெக்டாக பிளான் பண்ணணும். ஜங்க் ஃபுட்டை தூக்கி நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. நம்ம கிறிஸ்டியனாக இருந்தால் என்னன்னாலும் சாப்பிடலாம் கிடையாது. இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும் சொல்லிட்டு என்ன பண்ணுது இருக்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ கார்போஹைட்ரேட் போதும், இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், அப்போ தான் நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபைபருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். வீட்டில் அம்மாமார் சமைச்சு வச்சாலும் பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, வெஜிடபிள்ஸை தொடுறதில்ல, தொட்டால் பாவம் மாதிரி ஃபீல் பண்ணுறது. அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டில் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கேள்வி கேட்கணும், பனிஷ் பண்ணுங்க, திரும்ப அதை சாப்பிட வைங்க, அடுத்த நாள் சாப்பிட்டு வரும். ஹல்லேலூயா. நம்மளோட மீலை கரெக்டாக நம்ம பிளான் பண்ண வேண்டியது ஒரு தகப்பனுடைய, ஒரு தாயுடைய என்னது கடமை. ஜங்க் ஃபுட்டை பிள்ளைங்களுக்கு வாங்கி வாங்கி திணிக்காம இருக்க வேண்டியது ஒரு பேரண்ட்ஸுடைய கடமை. பேரண்ட்ஸும் சாப்பிடாம இருக்க வேண்டியது கடமை. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம இந்த ஒரு வயசு 30 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு சில வியாதிகள் வரும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு சில வியாதிகள் நம்மளை வந்து ஹாய் சொல்லி எட்டி பார்க்கும். 50 வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளை எட்டி பார்க்கும். அதுக்கெல்லாம் நம்ம பாய் பாய் சொல்ல வேண்டும். அதுக்கு நம்ம ஃபிட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி என்ன பண்ணனா ஃபிட் ஆகலாம் சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே தெரியும் டாக்டர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? டாக்டருக்கு மேலேயே பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாவா? ஸோ நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அதனால் தெரிந்து கொள்ளுங்க, நம்ம உடம்பை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது, நம்ம குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறாங்களா அவங்க உடம்பை சரியாக பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. சுகரை ஓவரா போட்டு கொடுக்கறது, எனக்கு அப்பதான் என் மாமியாருக்கு என்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு டீயா போட்டு தள்ளுறது, அது தவறு. ஹல்லேலூயா. ஸோ ஹெல்த் கேர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டைல் சாப்பாடு சாப்பிடாம இருக்க வேண்டியது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யோசிச்சு பாருங்க, இது நம்ம கரெக்டாக ஃபிட்டாக இருக்க வேண்டியதும் நம்ம கரெக்டாக சாப்பிட வேண்டிய. நிறைய பேர் இன்னொரு கேட்டகரி இருக்குது. எப்படின்னா, சிலருக்கு வந்து ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, சிலருக்கு தாய் தகப்பன் யாராவது இருக்க மாட்டாங்க. என்ன கேட்க யார் இருக்காங்க, என்ன பார்க்க யார் இருக்காங்க, நான் ஏன் என்னை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். தெரிந்துக்கோங்க, உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்க சரீரம் ஆண்டவருடையது. உங்க சரீரத்துல தங்குறது பரிசுத்த ஆவியானவர். அவருக்காக நீங்க உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாரும் உங்களை கேள்வி கேட்க வேண்டாங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை நம்பி இந்த சரீரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ நீங்க அவருக்கு தான் ஆன்சரபிளா இருக்கீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவெடுங்க, உங்க ஹெல்த்தை நீங்க பொறுப்பெடுத்துக்கவே முடிவெடுங்க. யாரும் உங்களை பார்க்க இல்லைன்னா பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை பார்த்து பார்த்து அழகு பார்க்கிறார். உங்களை நீங்க கரெக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுல
வந்து நிறைய பேர் லேக் ஆகுறோம். எப்படின்னா, வீட்டுக்கு வந்த உடனே காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன், இப்போ தான் எனக்கு டைம், அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், மீ டைம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியது. நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம், பிள்ளைங்க வந்து நை 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 நைன்னு சொல்லும். அப்போது ஏய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வா ஃபோனை, டிவி பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்கறது, டைமை போட்டு கொடுக்கறது. இந்த பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க நை நை பண்ணால் கூட சேர்ந்து நம்ம தான் என்டர்டெயின் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சார்லி கர்க் இறந்தார், ஞாபகம் இருக்கா? அவரை சுட்டு கொண்டாங்க. அப்போ வந்து அவரோட பழைய வீடியோஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மேரேஜை ஸ்ட்ராங் ஆக்குனது எது நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ரொம்ப ஒரு அழகான விஷயத்த சொன்னார். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வந்து சாபத் ஓய்வு நாளாக நாங்கள் அனுசரிப்போம். அந்த நாளில் நான் என் ஃபேமிலி கூட இருப்பேன், ஃபோனை நான் ஸ்விட்ச் பண்ணிடுவேன், தொட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி அமெரிக்காவில் அவரால் இருக்க முடியும்னா நம்மளால் இருக்க முடியுமா? முடியாதா? கட்டாயமாக முடியும். நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். எங்கள் வீட்டில் சண்டே ஆச்சுன்னா நாங்கள் ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல, ஏன்னா ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாம் தூரமாக இருக்கனால நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாமல் அந்த அன்றைக்கி கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டில் பிள்ளைங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னு வச்சோம். நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த டே. ஹல்லேலூயா. பிள்ளைங்க இத்தனை பேசுகிறாங்களா, பிள்ளைங்க கிட்ட இத்தனை இன்வைட்னஸ் நம்ம மூலமாக வெளியே வரும். அன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை உட்காந்து பைபிள் எழுத சொல்லுவோம், ஏன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் செய்து பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள். அவங்க சாட்டர்டே பண்ணேன்னு சொன்னாங்க, நம்மளால சாட்டர்டே இந்த காலத்தில் பண்ண முடியாதா இருக்கலாம், ஒர்க் இருக்கு, சண்டே பண்ணுங்க, பண்ணுங்க, இன்டர்நெட் ஆஃப் பண்ணி வைங்க. நம்ம யார்கிட்டையும் தேவையில்லாம சம்பாஷணை பண்ணாம இருக்கலாம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது உங்களுடைய மேரேஜை ஸ்ட்ராங் ஆக்கும், அது உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கும். எங்களுக்கு செய்தது உங்களுக்கு கண்டிப்பாக செய்யும். ஹல்லேலூயா. அதை நாம் செய்ய வேண்டும், அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாதிரி நிறைய டைம் சும்மா இருக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிருந்தது, பிஸி 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 பிஸி. அந்த 2 சண்டே உட்காந்து ஒரு புக்கையே முடிச்சாங்க. ப்ரொடக்டிவா இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் தெரிந்தது. 150 பேஜ் புக்கை படிச்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு 2 நாள் வித்தவுட் யூசிங் ஃபோன். ஸோ தெரிந்து கொள்ளுங்க, அது ரொம்ப ப்ரொடக்டிவான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. செய்வோம். அடுத்தது நைட் ஆயிடும். ஆமாவா, நம்ம சாப்பிட்றது முடிஞ்சிருச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடிஞ்சிருச்சு, நைட் ஆயிடும். நைட்டு ஒரு கிறிஸ்துவ வீட்டில் இருக்க வேண்டும், ஃபேமிலி ப்ரேயர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், டைம் ஆகிடும், ஐயோ இன்னைக்கு தூங்கிடணும், காலையில் அடுத்த நாள் ருட்டீன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சிருவோம். இது வரைக்கும் நம்ம அது பண்ணியிருக்கலாம், இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது. ஃபேமிலி ப்ரேயர்ஸ் மஸ்ட். ஃபேமிலி ப்ரேயர் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஆண்டவர் ஒரு தேவதூதரை வைக்கிறதுக்கு சமம். நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் போது பிள்ளைங்களை ஒரு பாட்டு பாடுங்க, நீங்கள் உங்களோட வசனங்களை அன்னைக்கு காலையில் நீங்கள் குவைட் டைமில் படிங்களே அது பண்ணுங்க, அது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் திரும்ப திரும்ப அது நம்ம கிட்டயே திரும்ப திரும்பதாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஸோ யோசுவா சொன்னது போல, யோசுவா 24:15 சொல்லியிருக்கிறது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அந்த நானும் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போங்கிறது எப்போ மட்டும்தான் தெரியும்னா, ஃபேமிலி ப்ரேயர்லையும் சர்ச்சுக்கு ஃபேமிலியாக வரதுலையும் தான் உருவாகுது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, டே இன் அ கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இது இல்லாமல் அடுத்த டிசிப்ளின்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த உபவாசம் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை நம்ம விட்டு போயிட்டோமோ, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் உபவாசம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி போகணும் தெரியல, கைடன்ஸ்க்காக காத்திருக்கீங்களா? எனக்கு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும் போது, எனக்கு வேலையில வந்து இது ஆண்டவரோட சித்தம் தானா தெரியல அப்படின்னா, ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முடிவு எடுக்கணும் தெரியலையா, அந்த முடிவு எடுக்கணும் தெரியலையா, உலகம் இந்த முடிவு எடுக்கிறது கரெக்ட்னு சொல்லுது, என் கண் இந்த முடிவு எடுக்கிறது சொல்லுது, ஆனா என் மனதுக்குள்ள ஒரு உறுத்தல் காணப்படுகிறது, தேவ சமாதானம் மிஸ் ஆகுதா, முழங்கால் படியிடுங்க, ஃபாஸ்ட் பண்ணுங்க, சாப்பிடாம இருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை. நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தை நம்ம ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியும். ஹல்லேலூயா. நம்மளை பட்டினி போட்டு ஆண்டவருக்கு என்ன நடக்க போகிறது?
ஆமாவா, இது கரெக்டான நேரத்தில் தான் பேசுகிறோம் என்று நினைக்கிறேன். அடுத்த 7 நாள் நமக்கு உபவாசம் நாளாக இருக்கிறதுனால இதை செய்யுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குழந்தைங்களுக்கு அதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. சரி, குழந்தைங்க பசி தாங்காதுன்னு நினைச்சோன்னா நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். நம்ம பிள்ளைகள் அப்புறம் எப்போ கற்றுக்கொள்ளுகிறது இதெல்லாம்? ஹல்லேலூயா. அது இல்லாம நியூட்ரியன் வேல்யூ பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி டயட்டை பிளான் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, நீ போய் அந்த ரங்கத்துல போய் ஜெபி, அதுக்கு பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவார்? பதிலை தருவார். மத்தேயு 6:17-18 பாத்தீங்கன்னா, சீக்ரெட்ல பிரேயர் பண்ணுங்க. நீங்க பிரேயர் பண்றதை யாரும் பார்க்கணும்ட்டு இல்ல, நீங்க உபவாசம் பண்றீங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ட்டே இல்ல. வேலைக்கு போறேன், என்னால் உபவாசம் பண்ண முடியல, நோ சாக்கு போக்கு. காலையில எழுந்து ஜெபிங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க. மத்தியானம் 12 மணிக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டோட, என்ன ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம தேவன் முன்னாடி உட்காருகிறோம், அதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 7வது காரியம் நான் சொல்ல நினைக்கிறது, சர்ச் ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஸோ இது ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. அது கோவிடுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு. என்னது? வீட்டில் உட்காந்தே ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே கேட்டுக்கலாம். ஆன்லைனில் கேட்கலாம், நல்லது தான். ஆனால் சபைக்கு வருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வேதம் வலியுறுத்துகிறது. பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படுகிறது மிக மிக முக்கியம். சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடியெல்லாம் யூதர்கள் எப்படி வச்சிருப்பாங்க, அங்கங்க சினகாக் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க ஒரு யூதர்கள் ஒரு ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னா அங்க ஒரு சபை வச்சிருப்பாங்க. எல்லா நேரமும் அந்த ஆட்கள் சபையில தான் கூடி இருப்பாங்க, வாரத்துல எல்லா நாள். ஸோ சபையில என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ, சண்டே ஸ்கூல் நடக்குதா, நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டும்? பங்கெடுக்க வைக்க வேண்டும். யூத் மீட்டிங் நடக்குதா, அதுல நம்ம உத்தரவாதம் பாராட்டணும். நான் அதுல போகாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஸோ என்னெல்லாம் ஃபெலோஷிப் நடக்குதோ அதுல நான் சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு மகிமை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கு. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் கூடினாங்க, அப்பம் பிச்சாங்க, வசனத்தை பேசுனாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபித்தாங்க. ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தவங்க தோள் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒரு குடும்பம் போல சபை இருந்தது. ஸோ அதே போல இந்த காலத்துல சபைக்கு நாம் குடும்பமாக என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். உங்க வீட்டுல யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களா, சர்ச்சுக்கு வராம வீட்டுல இருக்காங்களா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அவங்கள நம்ம அழைத்துட்டு வரணுங்கிறது நம்மளோட ஒரு டார்கெட்டாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அடுத்தது 8th காரியமாக என்ன பண்ணணும்னா, நம்ம ஷேர் பண்ணணும். எதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். ஸோ நம்ம எப்படி நமக்கு ஆண்டவர் நல்ல வெல்த் கொடுத்திருக்கிறார். ஆமாவா? அதை நாம் உற்சாகமாய் ஆண்டவர் கிட்ட கொடுக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு சொன்னது போலதான், காணிக்க டைம்ல பாஸ்டர் சொன்னது போலதான், பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறோங்கிற மைண்ட் செட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சர்ச் பில்டிங்காக கொடுக்குறோம் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் இதுக்காக கொடுக்குறோம், நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அந்த மைண்ட் செட்டோடு கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன மைண்ட் செட்டோட கொடுக்குறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணக்கு பார்த்து கொடுக்க கூடாது. நான் எவ்வளோ முடியுதோ அது நான் சந்தோஷமாய் ஆசையாய் சியர்ஃபுல்லா ஹாப்பியா என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. 10% தான் கொடுக்கணும்ட்டு இல்லை, என்னால் இன்னும் அதிகமாக முடியுதா, என்னால் தாராளமாய் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும், மிஷனரிகளுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய வேலைக்காக காஸ்பல் எக்ஸ்பான்ஷனுக்காக நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடன். இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க. இல்ல ஒரு பணக்காரங்க நம்ம கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா இருந்தா நம்ம கொடுக்காம இருப்போமா? அவங்க எனக்கு இவ்வளோ செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறது ப்ரிவிலேஜா நினைப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்த ஆண்டவர், அவருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு சான்ஸா என்ன இருக்கான்? ஏழைகளுக்கு கொடுக்கறது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ஏழைகள் நம்ம முன்னாடி இருக்கும்போது, திக்கற்றவர்கள் நம்ம முன்னாடி இருக்கும்போது அவர்களை போஷிக்க வேண்டியது.
ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு கொடுக்க முடியாம உங்க கை சுருங்கி இருக்கா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கையை பலப்படுத்துங்கப்பா, நான் அவங்களுக்கு தாராளமாய் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏராளமா நான் கொடுக்கணும், நான் அளந்து பார்த்து கொடுக்க முடியலையே நான் இன்னைக்கு வருத்தப்படுறேன்ல, அப்படி இருக்கக்கூடாது, ஏராளமாய் கொடுக்கணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்க கைகளை திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது ஷேர் பண்ணும் எதை தெரியுமா? காஸ்பல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்டப்போ எத்தனை பேர்த்த இந்த வருஷத்துல நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கோம் என்று சொல்லி கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு இல்ல. அப்பப்போ சொல்றோம், ஆனா நம்ம நிறைய பேர்த்திட்ட சொல்லியாச்சு. அவங்கள யாராவது கரெக்டா காஸ்பலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அவங்க நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கிறாங்க, பைபிளை எடுத்து பார்க்குறாங்க, நம்ம ஒரு வாசிச்சோன்னா தேங்க்யூன்னு சொல்லி போடுறாங்க, ஆனால் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்கள நம்ம டிசைப்பிளாக மாற்றிட்டோமா? ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பரமேறி போகும்போது கடைசியாக சொன்ன ஒரு கமாண்டு மத்தேயு 28:20 என்ன சொல்லியிருக்காரு? உலகம் எங்கிலும் போய் நீ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஆனால் நம்ம அறிவிச்சோமா? நம்ம மேலே அந்த கடமை என்ன பண்ணியிருக்கு? விட்டு போய் தான் இருக்கு இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம திரும்பவுமாய் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின்குள்ளே இது வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு டேல இதெல்லாம் செய்யணும், ஆனால் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கணும். நம்ம இன்னும் இதெல்லாம் செஞ்சு முடிக்கலையே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், எனக்கு இன்னும் கிருபை தாங்கப்பா, இன்னும் கிரேஸ் தாங்கப்பா எனக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் ப்ரெஷர் கண்டிப்பாக வேர்ல்டில் இருக்கும் போது ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இந்த சைடு யாராவது துரத்துவாங்க, அந்த சைடு யாராவது துரத்துவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திக்கற்று நிற்கிற நிலைமை நம்மளுக்கு லைஃப்பில் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம யாரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும்? நமக்காக ஆண்டவர் சுற்றி இருக்கிற ப்ரெஷரை குறைக்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஒரு மான் ஒரு காட்டுல தன்னந்தனியா ஓடிட்டு இருக்கு, ஒரு தன்னந்தனியா ஓடிட்டு இருக்கு. அந்த சைடில் பின்னாடி பார்த்தா ஏன் ஓடுதுன்னா, ஹண்டர் ஒரு வேடன் அதை பிடிக்க போகிறார். அது ஓட முடியாமல் கஷ்டப்பட்டு ஓடுது. அந்த சைடு காடு இருக்கு, அங்கே போயெல்லாம் சொல்லி பார்க்கும்போது தீ அங்கே பற்றிக்கிட்டு எரியுது. ஐயோ அங்கே என்ன பண்ணலாம், சரி இந்த சைடு போகலாம் சொல்லி இந்த சைடு திரும்பினா புலி அந்த சைட்லேருந்து வருது. இந்த சைடு போனா என்னது இருக்கு? பின்னாடி போனா வேடன், முன்னாடி போனா காட்டுல தீ, இந்த சைடு போனா புலி வருது. இந்த சைடு போலான்னு போனா அப்படி இடி, பயங்கரமா இடி, இது பயப்படுது. அப்படியே பிரெக்னென்ட், வலி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டீர் அப்படியே அதை யோசிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? அதோட மனசுல ஒன்று தோணுது, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நீ மறந்துட்டு இப்போ உனக்கு இந்த சூழ்நிலையில உனக்கு கொடுத்த கடமை என்ன? குட்டியை ஈன்றுவது. அதை எல்லாத்தையும் மறந்து குட்டியை ஈன்றுன்னு மட்டும் மனசுல தோணுது. அதை செய்யுது. அதை செய்யும் போது அப்படியே வேடன் பக்கத்துல பார்க்கறான். பார்த்துட்டு அந்த புலி கடிக்க வருது. வேடன் புலிய என்ன பண்ணிட்டான்? அடிச்சிட்டான். அதை பார்த்த புலி அறக்குறையா தான் அடிபட்டிருக்கும். வேடனை துரத்திட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இடி முழுங்குச்சு இல்லையா? அந்த இடியில இருந்து மழையா அந்த காடை என்ன பண்ணிருச்சு? இது குட்டியை என்ன பண்ணி முடிஞ்சது? ஈன்றுச்சு. கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? யுத்தம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு அந்த நேரத்துல கர்த்தராகிய நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கடமை இருக்கிறதோ, உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ, உங்களுக்கு என்ன பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை மன உற்சாகமாக கிரேட்ஃபுல்லாக செய்வோம். மிற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரையும் நிற்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நன்றி, என்னோட ஒரு நாள் இப்படிதான்ப்பா இனிமேல் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனா இருக்க என்னோட ஒரு நாள் இந்த மாதிரி இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போமா. வாய்களை திறந்து கேட்குறீங்களா? அப்பா நான் இது வரைக்கும் இதை செய்ய முயற்சி பண்ணியிருக்கேன், சில நாள் செய்வேன், சில நாள் விட்டுட்டு போயிருக்கேன். இன்னைக்கு எனக்கு கிரேஸ் தாங்க. காலையில் எழுந்த உடனே அந்த குவையட் டைம்ல நான் அமர்ந்து இருக்கணும். அப்பா வாயத்திறங்க, கேளுங்க. ஓப்பன் யோர் மவுத். எல்லாரும் வாயத்திறந்து கேளுங்க. உங்க சத்தம் உயருவதாக, அதை ஆண்டவர் கேட்பாராக. நீங்க கிரேஸுக்காக கேளுங்க. வாயத்திறங்க, வாயத்திறங்க. ஆண்டவரே காலையில எழுந்திருச்சு நான் கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். காலையில எழுந்திருச்சு நான் ஜெபிக்கணும். குளிரு வெயில் எதுவும் நான் யோசிக்க கூடாது. ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிறீங்களா? ஜெபிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னோட வேலை ஸ்தலத்துல நான் எல்லாத்தையும் கிரேஸ்ஃபுல்லா செய்ய உதவி செய்யுங்க.
அன்போட செய்ய உதவி செய்யுங்க, இன்வால்மெண்டோட செய்ய உதவி செய்யுங்கப்பா. நான் மனுஷனுக்கு என்று செய்யாம, எனக்காக செய்யாம, அப்பா நான் உமக்காக செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேக்குறீங்களா? உமக்காக செய்ய உதவி செய்யுங்கப்பா. இன்னும் குழப்பமா இருக்கீங்களா? இது என்னோட வேலை தானா என்று சொல்லி, இது கர்த்தர் நியமிச்ச இடம் தானா சொல்லி குழப்பமா இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் ஃபாஸ்ட் பண்ணுகிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இன்னும் தேவை கிருபை கேளுங்க. இன்னும் தாங்கப்பா, கேட்போமா அவர்கிட்ட சேர்ந்து? இன்னும் தேவைப்பா கிருபை, இன்னும் தேவை சபையாக தாருமே, இன்னும் தேவை கிருபை, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாரும். கேளுங்க, கேளுங்க, எதுக்கெல்லாம் கிருபை வேணுமோ கேளுங்க. இன்னும் தேவை கிருபை தாரும். அப்படியே முடிவெடுப்பீங்களா? நம்ம குடும்பத்தை நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க பிள்ளைங்களை ஹெல்த்தியா பாத்துக்க, எங்க பெரியவர்களை ஹெல்த்தியா பாத்துக்க, என் கணவனை என்னையே நான் ஹெல்த்தியா பாத்துக்கொள்ள, என் மனைவியை நான் ஹெல்த்தியா பாத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நான் இனிமேல் என்னை யாரு பாக்குறாங்க நான் நினைக்க மாட்டேன்ப்பா. எனக்குள்ள நீங்க வாழுகிறீங்கப்பா, உங்களுக்காக நான் என்ன பார்த்துக்கொள்வேன்ப்பா. எத்தனை போன் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் வாரத்துல முடிவெடுங்க. கர்த்தர் உங்க இருதயத்துல இது சரின்னு சொல்லி தோணுச்சுன்னு சொன்னாருன்னா நீங்க முடிவெடுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. அந்த நாள் ப்ரொடக்டிவா நான் செலவு பண்ண, என் பிள்ளைகளோட செலவு பண்ண, என் கணவன் மனைவி கூட செலவு பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நான் ஷேர் பண்ணணும்ப்பா, என்னோட வெல்த்தை ஷேர் பண்ணும், நான் எனக்கு கிடைச்ச இந்த இன்பமான சுவிசேஷத்தை ஷேர் பண்ணோப்பா. இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள நான் ஒரு சிலர் ஆகிலும் உங்ககிட்ட நான் ஆதாயப்படுத்த இன்னும் தேவைப்பா கிருபை தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.